فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين تلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون. Then did Satan make them slip from the garden and get them out of the state of felicity in which they had been. We said, Get ye down, all ye people with enmity between yourselves. On earth will be your dwelling place and your means of livelihood, for a time. Then learnt Adam from his Lord words of inspiration, and his Lord turned towards him, for he is oft returning, most merciful. We said, Get ye down all from here, and if, as is sure, there comes to you guidance from me, whosoever follows my guidance, on them shall be no fear, nor shall they grieve. But those who reject faith and belie our signs, they shall be companions of the fire, they shall abide therein. O children of Israel, call to mind that special favor which I bestowed upon you, and fulfill your covenant with me as I fulfill my covenant with you, and fear none but me. தென்பின் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவறச் செய்தான், அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான். இன்னும் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார், இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தான், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான். பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டும் இறங்கிவிடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அன்று யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் இந்நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பர். இஸ்ராயேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள், நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன், மேலும் நீங்கள் வேறெவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக.